ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் மாதம் திருமண நாளை ஒட்டி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ 2 days முன்னாடி அவங்களோட விவாகரத்து வழக்கு கோர்ட்டுக்கு வந்த நிலையில விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க சங்கீதா அவர்கள். இனிமே சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்பவே தளபதி விஜய் ரசிகர்களும் டிவிகே தொண்டர்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இந்த மாதிரி மொமெண்ட்டுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா 6 மாசமா இந்த நியூஸை சொல்லி விஜய் அவர்களை கலங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே யாராலும் இப்படி சொல்ல முடியாதுல. இப்போ ரீசெண்டா கூட எதிர்கட்சி தலைவர் கைதானதை தொடர்ந்து ஈவினிங்கே ரிலீஸ் ஆனப்போ ஒரு விஷயம் ஷேர் பண்ணாரு. நான் என்னோட மனைவி கூட தான் இருக்கேன், கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை குத்தி காமிக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ட் அதுலேருந்து செம்மையா டென்ஷனாக இருந்த தளபதி ரசிகர்கள் இனிமே எங்கள் விஜயை பற்றி எதுவும் சொல்ல முடியாதுல்ல, எங்கள் சங்கீதா அண்ணி திரும்ப வந்துட்டாங்க அண்ட் அவங்க விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க, இனிமேல் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ லண்டனில் இருக்க சங்கீதா அவர்கள் இப்போ அவங்களோட 27வது திருமண நாள் வரப்போகுது. அந்த திருமண நாளை ஒட்டி இப்போ சென்னை வந்து விஜய் அவர்களை மீட் பண்ண போறாங்க. நீலாங்கரையில் இருக்க அவங்க வீட்டுக்கு தான் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே அவங்க இங்கேயே தான் இருக்க போறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போறாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதை தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரிந்து போனால் அவங்கள மனைவியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சங்கீதா அவர்கள் இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பெருமைப்படுவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர், எல்லாருமே ரொம்ப பாராட்டக்கூடிய இடத்துல இருக்காரு. முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இப்போ வந்துட்டாங்க. இனிமே நடக்க போற எல்லா நிகழ்வுகளையும் அவங்க பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இப்பவே விஜய் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள். இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.